வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். வணக்கம் நூலே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வரக்கூடிய ஒரு 2 பெட்ரூம்ல வரக்கூடிய ஒரு தனி வீடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 2 பெட்ரூம் ஆல் கிச்சன் வித் கார் பார்க்கிங், நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்கோட இருக்கக்கூடிய ஒரு தனி வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் கபோர்ட் ஒர்க், மாடுலர் கிச்சன், உட்ல டிவி, பார்சலிங் ஒர்க்லாம் பண்ணி வீடு வந்து சேல்ஸுக்காக ரெடியாக இருக்குங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் உள்ளே வரலாம். எந்த ஒரு ஒர்க்குமே நீங்கள் வாங்கிட்டு உள்ளே வரும்போது எந்த ஒரு ஒர்க்குமே உள்ளே இருக்காது. இந்த வீடு சென்னையில் எங்கே இருக்குது, வீடோட விலையெல்லாம் எப்படி இருக்குன்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதை தவிர்த்து உங்ககிட்ட ஏக்கர்ஸில் லேண்டு ஏதாவது இருந்ததுனாலும் நம்மக்கிட்ட சொல்லுங்கள், நம்ம சேனல் மூலிமா சொல்லுங்கள். ஏக்கர்ஸ் லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 சென்ட், 1 ஏக்கர், 2 ஏக்கர், 5 ஏக்கர், 10 ஏக்கர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டு மனைகள் லேஅவுட் போகிறதுக்கு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால சிட்டியில இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம தேடிட்டு இருக்கோங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட ஏக்கர்ஸில் லேண்ட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம், நமக்கு தேவைப்படுது. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் முடிஞ்சதுன்னா மற்ற வீடியோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். மோர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மற்ற வீடியோட லிங்க்கும் இருக்குங்க. மற்ற வீடியோ சேல்ஸுக்காக இருக்கக்கூடிய வீடியோ லிங்க்கும் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோ வரும், சேல்ஸுக்காக இருக்கக்கூடிய வீடியோ. இந்த வீடு சப்போஸ் முடியுதுன்னா மற்ற வீடியோவும் சேல்ஸுக்காக இருக்குது. அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது தேவைப்படுதோ பார்த்து பிடிச்சி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நம்ம சேனலில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அனைத்துமே டைரக்ட் சேல்ஸ் மட்டும் தாங்க பண்ணிட்டு இருக்கோம், ப்ரோக்கர் எதுவும் வாங்குறதுல. வணக்கம் நண்பர்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் உங்களுக்கு ஹெட்ரூமோட சேர்த்து உங்களுக்கு 1050 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான தனி வீடு தான். லேண்டு வித் பில்டிங் உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவ்டு தாங்க. 2 பெட்ரூம் ஆல் கிச்சன் வித் கார் பார்க்கிங்கோட இருக்கக்கூடிய ஒரு தனி வீடு தான் இது. ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசிடென்சியல் ஏரியா தாங்க. வீடுகளுக்கு நடுவில் இந்த வீடும் சேல்ஸுக்காக இருக்கு. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் பேக் சைடில் கரெக்டாக சீனிவாச நகர் அப்படின்ற லொக்கேஷனில் இந்த வீடு இருக்குங்க. கரெக்டாக உங்களுக்கு 2 கிலோமீட்டர் வரும். மெயின் ரோட்ல இருந்து உங்களுக்கு 2 கிலோமீட்டர் வரும். அவுட்டர் ரிங் ரோடு 400 அடி ரோடு பைபாஸ்ல இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர்ல இந்த வீடு வருங்க. 2 கிலோமீட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 லெஃப்ட் ரைட்டு வளைஞ்சு தான் வரும். கரெக்டாக மெயின் ரோட்ல இருந்து 2 கிலோமீட்டர் வருங்க. சீனிவாச நகர் அப்படின்ற லொக்கேஷன்ல இந்த வீடு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடோட ஃபுல் எலிவேஷன் கிளாஸ் அண்ட் வந்து பர்கோலாலாம் கொடுத்து உங்களுக்கு எலிவேஷன் அமைச்சிருக்கோம். வீடோட உள்ள அமைப்புலாம் எப்படி இருக்குன்றத பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் கேட் மெட்டல் அமைச்சிருக்கோம். பெயிண்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை இருக்குங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோப்பிட் ஏரியா, அந்த சோப்பிட்டோ நம்ம வச்சிருக்கோம் இந்த சைடில். இதுதான் மெயின் கேட். அடுத்து உங்களுக்கு கார் பார்க்கிங், நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான். உங்களுக்கு எக்ஸிவி, இனோவா அந்த மாதிரி விடலாம். நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது செப்டிக் டேங்க்கு. கார் பார்க்கிங்கோட எல் ஷேப் வால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செராமிக் டைல்ஸ் வந்துட்டு இருக்கும். ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாகவே ரஃப் டைல்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்டு இந்த படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகுது படிக்கட்டு. படிக்கட்டு கீழவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான பாயிண்ட்டும் நம்ம இங்கேயே கொடுத்துருக்கோம். வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். 3 பேஸ் இபி கனெக்ஷனும் எடுத்திருக்கோம். 3 பேஸ் இபி கனெக்ஷனும் உங்களுக்கு இருக்கு. மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு. உங்களுக்கு மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்த்து, வடக்கு பார்த்த வீடு தான் இது. வாசல் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி வச்சிருக்கோம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி வரைக்கும் ஒரு சர்வீஸ் ஏரியாவும் இருக்குங்க வென்டிலேஷனுக்காக. மெயின் டோர் டீ குட்ல அமைச்சிருக்கோம். மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டும் அமையிருக்கு. மெயின் டோர் எடுத்து உள்ள வந்தோடனே லிவிங் கம் டைனிங் ஹால், நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் கம் டைனிங் ஹால் தான் இது. லிவிங் ஹாலோட சைடுங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு பாக்ஸ்லிங் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். பேனல் லைட்டும் மாட்டியும் இருக்குங்க. வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங்கில் சேல்ஸுக்காக ரெடியாகவும் இருக்குது. நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உள்ள வரலாம், அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக தான் இருக்குது. வெளிச்சத்துக்காக ஒரு 3 ஜன்னலுமே இருக்குங்க. ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 4 ட்ரெஸ்ஸஸில் ஒட்டி போய் டைல்ஸும் ஒட்டியும் இருக்கும்.
இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிவிங் ஹாலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லிவிங் ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம். டிவி யூனிட்டும் நம்ம இங்கே வச்சுருக்கோம் வுட்டில். இங்கே 3 ட்ராஸ் கொடுத்து நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட்டே நம்ம வச்சுருக்கோங்க. சீலிங் ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா வுட்டில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட் தான். அகைன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலாக நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இது டைனிங் ஹாலாக இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கு டிசைனிங் ப்ளஸ் டோரும் அமைச்சிருக்கோம். இந்த பெட்ரூம்லேயும் வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான், மாஸ்டர் பெட்ரூம் தான். அது பேனல் லைட்டமே இருக்கு. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் கபோர்டு அந்த லாப்டாப் வுட்டில் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியும் இருக்கும். அண்ட் லேப்டாப்பே ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் மிரர் வச்ச மாதிரி ஒரு மேட்ரஸ் ஸ்டாண்டுமே இருக்குங்க. இந்த அடுத்ததாக இந்த பெட்ரூமில் வரக்கூடிய அட்டாச்சு பாத்ரூம். வெஸ்டர்ன் டைப்பில் கிளாஸ் செட் வச்சுருக்கோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியாச்சு. கூடவே ஒரு வாஷ் பேஷனும் உள்ளவே இருக்குங்க. அடுத்த செகண்ட் பெட்ரூம் பற்றி பார்த்துடலாம். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் பெட்ரூம். இதுக்குமே டிசைனிங் ப்ளஸ் டோர் தான் அமைச்சிருக்கோம். வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னல் இருக்கு. இதுலயுமே ஒரு பேனல் லைட்டும் மாட்டியும் இருக்குங்க. ஷெல்ஃப் அண்ட் லேப்டாப் வுட்ல கபோர்டு ஒர்க்கும் இங்கேயே பண்ணியிருக்கோம். இந்த வீடோட இந்த பெட்ரூமோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஈசானி மூலையில் போர்வெல்லும் எடுத்திருக்கோம். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 அடி வரைக்கும் சர்வீஸ் ஏரியா இருக்குது. போர் வந்து பார்த்தீங்கன்னா ஈசானி மூலையில் போர் எடுத்திருக்கோம். அடுத்தா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக இருக்கக்கூடிய பாத்ரூமுங்க. இதுவுமே வெஸ்டர்ன் டைப்ல தான் கிளாஸ் செட் வச்சிருக்கோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அதை மாட்டியாச்சு. கூடவே ஒரு வாஷ் பேஷனும் இருக்குங்க. அடுத்ததாக கிச்சன். நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன். இது கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனில் இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். அதுக்கான பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரேஸும் கொடுத்துருக்குங்க. ட்ரேஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ரேஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம். சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 ட்ரேஸ் வரைக்கும் இருக்கு. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் கிரைனைட் போட்டு இருக்கும். இந்த சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னல் இருக்கு. கிச்சன் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் தாங்க. தாய்மார்களுக்கு ஏற்றபடியான இருக்கக்கூடிய கிச்சன் தான் அது. நல்ல ஒரு பெரிய கிச்சன். அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மொட்டை மாடியை பற்றி பார்த்துடலாம். அடுத்ததாக இந்த வீடோட விலை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 75 லட்ச ரூபா வருங்க. 75 lakhs வரும். ஸ்லைட்லி நெகோஷியபிள். பேங்க் லோன் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் 80% வரைக்கும் பேங்க் லோனும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிக்கட்டு ஃபுல்லாகவே கிரைனைட் ஒட்டியிருக்கோம். கைப்பிடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வச்சுருக்கோம். மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சேஃப்டி கேட்டுமே இருக்குங்க. மாடியில் நீங்கள் அடிஷ்னலாக கட்ட வேண்டியதுன்னா கட்டிக்கலாம். காலம் எல்லாம் வளர்த்து தான் விட்டுருக்கோம். சிண்டெக்ஸ் டேங்க்குமே கொடுத்துருக்குங்க. இந்த இடத்துல நீங்கள் துணி ஏதாவது தூக்கிடுறோங்க துவச்சிக்கலாம். அது தனியாக செப்பரேட்டாகவும் நம்ம கொடுத்துருக்கோம். மாடிலையும் அடிஷ்னலாக கட்ட வேண்டியதுனா கட்டிக்கலாம். ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. வீடுக்கு நடுவில் தான் இந்த வீடும் இருக்குது.
வீட்டுக்கு பக்கத்துலேயும் மளிகை கடைகள் எல்லாமே இருக்குது. ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே இருக்குங்க. இந்த வீடை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வீடு வந்து காமிச்சிடலாங்க. இந்த வீடை தவிர்த்து மற்றபடியாக இருக்கக்கூடிய வீடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் ஒன்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவும் தெரியும். தனித்தனியாகவும் நான் கொடுத்துருக்கேன். வாங்க சைட் வந்து பாருங்கள், உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.